ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. 12ஆம் தேதி சரியா முந்தா நேற்று நைட்டு ஒரு பீக் ஹவர்ஸ் இந்த ஆஃபீஸ்லாம் விட்டு வீட்டுக்கு போவாங்க இல்லையா, ஒரு 7-8 மணிக்கு நைட் டைமில். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த போரூர் டு நந்தம்பாக்கம் போகிற இந்த ரூட்டில் இந்த மெட்ரோ பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மெட்ரோ பணி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாப், கான்கிரீட் ஸ்லாப் அப்படியே இடிஞ்சு கீழே விழுது நடு ரோட்டில். அந்த டைம் விழுந்த டைம் ஒரு 7-8 மணி, ஹெவி டிராஃபிக் இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த ஒரு ஸ்லாப் கிட்டத்தட்ட 50லேருந்து 100 டன் எடை கொண்ட ஒரு ஸ்லாப் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கான்கிரீட் ஸ்லாப் நடு ரோட்டில் விழுந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார். நேற்று முழுக்கவே சென்னையில் இந்த ஒரு டாக் தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன நடந்தது, அந்த மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாப் விழுந்ததுக்கான காரணம் என்ன, இது என்ன கவனக்குறைவா இல்லைனா குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சரியாக பண்ணுறது இல்லையா மெட்ரோ சைட்லேருந்து சென்னையில் உருவாக்குற எல்லா இடங்களையுமே, அதை பற்றியுமே பார்க்க போகிறோம். இப்போ இறந்தவர் யார், அவருக்கு வந்துட்டு இப்போ என்ன மாதிரி ஒரு காம்பன்சேஷன்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மொத்த ஸ்டோரியுமே வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடக்கிற மொத்த விஷயங்களும் நீங்கள் எளிமையாக நம்மளோட தமிழில் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த மெட்ரோவை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்த்துலாம் சென்னையோடது. ஸோ ஆப்வியஸ்லி சென்னையில் வந்துட்டு 2 லைன்ஸ் இருக்குது, ஒரு க்ரீன் ஒன்று அண்டு ப்ளூ ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆப்வியஸ்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாஷர்மேன்பேட் டு ஏர்போர்ட்டு, அதே போல் கோயம்பேடு டு ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கனெக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு அந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு மெட்ரோனால நிறைய டிராஃபிக்லெஸ்ஸான ஒரு ரோடாக இப்போதைக்கு மாறிடுச்சு. ஸோ அதே போல் இப்போது இன்னும் ஒரு 2 லைன் புதுசாக வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னைக்குள்ளே. அது எங்கேருந்து அப்படின்றப்போ மாதாவரம் டு ஓஎம்ஆர் சிப்காட் வரைக்கும், அதே போல் மெரினா பீச் லைட் ஹவுஸில் இருந்து பூந்தமல்லி வரைக்கும் போட போகிறாங்க அப்படின்றது. ஸோ இப்போ அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த 2 லைனுமே 2027 வந்துட்டு முடிவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 2 லைன் போடுறாங்க அப்படின்றது சொன்னேன் இல்லையா, அந்த 2 லைனில் வந்துட்டு பூந்தமல்லி போடுற அந்த லைனில் வந்துட்டு இந்த போரூரும் நந்தம்பாக்கமும் போகிற வழியில் வந்துட்டு அங்கே மெட்ரோ ஒர்க்ஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த ஒரு மெட்ரோ ஒர்க்ஸ்னால ஹெவியாக வந்துட்டு நிறைய டிராஃபிக் ஜாம்ஸ் ரெகுலராக வந்துட்டு சென்னையில் நடந்துட்டு இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த பக்கம் நீங்கள் போனீங்கனாலே தெரியும், இந்த போரூர் டிஎல்எஃப் சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு இந்த காலையில் பீக் ஹவர்ஸ் அந்த 8 to 10, அதே போல் ஈவினிங் 6 to 8 அப்படின்ற மாதிரி ஹெவியான டிராஃபிக் ஜாம் இல்லாத நாளே இல்லை அந்த இடம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹெவியாக ரொம்ப கன்ஜெக்டடாக இருக்கிற ஒரு இடம் தான். முந்தா நேற்று நைட்டு 12ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்றப்போ இதே ஒரு 7-8 மணிக்கா அந்த ஹெவி டிராஃபிக் ஜாம் இருக்கிற அந்த நெரிசலில் இருக்கிற நேரத்தில் திடீர்னு அந்த ஒரு மெட்ரோ ஒர்க்ஸில் மேலே இருக்கிற ஒரு கான்கிரீட் ஸ்லாப் ஒன்று வந்துட்டு, அந்த ஸ்லாபே ஒரு ஸ்லாபே கிட்டத்தட்ட 50லேருந்து 100 டன் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 அடி நீளம் அந்த ஸ்லாப் அப்படின்றது, அந்த ட்ரெயின் போகிறதுக்கான அந்த வழிபாதை. அந்த ஒரு ஸ்லாப் அப்படியே தனியாக இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு நடு ரோட்டில் விழுந்து அந்த ரோடுமே சேதமாயிடுச்சு. அந்த கான்கிரீட் கல்லும் 2ஆக புலந்து அங்கே இருக்கிற மக்கள் மேலே யார் மேலேயும் இது வரைக்கும் விழல அப்படின்றது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போக போக ஒரு நியூஸ் ஒன்று வருது, இந்த 40 அடி கல் 50லேருந்து 100 டன் இருக்கிற வெயிட் கொண்ட இந்த ஒரு கல் வந்துட்டு ஒருத்தர் மேலே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. யார் அது அப்படின்றது பார்க்கும்போது அவர் பேர் ரமேஷ் அப்படின்றவர், 43 வயசு ஆகிறவர். அவரோட பைக்கில் வந்துட்டு போய்கிட்டு இருந்தார் போரூர் சைடாக. ஸோ அந்த நேரத்தில் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கல் வந்துட்டு அவர் மேலே விழுந்து அவரும் அவரோட பைக்கும் அந்த கல்லுக்கு அடியிலே நசுங்கி விழுந்து இறந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நேற்றுக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அந்த ஒரு கல் விழுந்ததும் ஹெவியாக இன்னும் பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆகி அப்படியே அந்த ரோடே பிளாக் பண்ணியாச்சு. ஸோ உடனே இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே இருந்து சுற்றி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஆட்களுமே, டிராஃபிக் ஜாமில் இருக்கிற டிராஃபிக் போலீஸுமே, அதே போல் மெட்ரோ ஒர்க்ஸில் இருக்கிற முக்கியமான அஃபீஷியல்ஸுமே ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இது எப்படி விழுந்ததுன்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன்ஸும் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. வந்து இந்த 3 டீம்ஸுமே வந்துட்டு ஒரு சைடு அந்த ஏற்கனவே அந்த இடம் ரொம்ப டிராஃபிக்காக கன்ஜெக்டடாக இருக்கிற இடம், இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஹெவியாக டிராஃபிக்காக மாறிச்சு. உடனே அப்போ டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு இருக்கிற அந்த டிராஃபிக்கை ரீரூட் பண்ணுற ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் அடுத்த டீமாக இருக்கிற போலீஸ் அவங்க வந்துட்டு யார் இது இறந்தது, எப்படி இது விழுந்ததுன்னு சொல்லி அது ஒரு சைடு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. அது கூட மெட்ரோ அஃபிஷியல்ஸ் வந்துட்டு எப்படி இந்த ஒரு இடம் நடந்தது அதுவும் நடு ரோட்லன்னு சொல்லி அது அவங்களும் அவங்க சைட்லேருந்து ஒரு விசாரணை அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்றது பார்க்கும்போது இந்த மெட்ரோ ஒர்க்ஸ் நடக்குது இல்லை, அதில் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டாக இருக்குது எல்என்டி. இந்த எல்என்டி ஆஃபீஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவமே நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த எல்என்டி ஆஃபீஸும் டிஎல்எஃப்க்கும் நெருக்கத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. இறந்த அவருக்கு வந்துட்டு இந்த மெட்ரோ சைடு சிஎம்ஆர்எல் சைடில் வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் அப்படின்றது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிற மெட்ரோவில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற எல்என்டியுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வந்துட்டு காம்பன்சேஷன் தரோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பன்சேஷனே ரமேஷுக்கு பொறுத்த வரைக்கும் 25 லட்சம் அப்படின்றது வருது. ரமேஷ் அப்படின்றது சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஒரு விஷயமும் வருது. அதே நாள் 12
12ஆம் தேதி 1:30 மணிக்கு அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷில் வந்துட்டு ரமேஷ் அப்படின்றவர் மட்டும் தப்பிச்சார். அதே 12ஆம் தேதி நைட்டு ஒரு 7-8 மணிக்கு அதே ரமேஷ் பேரில் இருக்கிற இன்னொருத்தர் வந்துட்டு இறந்துருக்காரு. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்ன்றது பாருங்கள். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எப்படி விழுந்தது அப்படின்றது பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் அது என்ன எக்ஸாக்டான ப்ராப்ளம், யார் இந்த தப்பு பண்ணா அப்படின்றது அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா தான் இது எப்படி விழுந்தது அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு சொல்லப்படுவாங்க மெட்ரோ சைட்லேருந்து அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இந்த ஒரு கான்கிரீட் இந்த 40 அடி கிட்டத்தட்ட 100 டன் எடை கொண்ட இந்த கான்கிரீட் ஸ்லாபை எப்படி அப்ரூவ் படுத்திட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஓவர் நைட்டில் அந்த ஒரு கான்கிரீட் ஸ்லாபை வந்துட்டு அப்ரூவ் படுத்தி டேமேஜ் ஆகி இருக்கிற அந்த ரோட்டை வந்துட்டு திரும்பி தார் போட்டு நீட்டாக பண்ணிட்டாங்க. ஏன்னாக்கா அவ்வளோ பெரிய ஒரு பள்ளம் வந்துட்டு விழுந்ததுக்கு அப்புறமா திரும்பி அந்த வண்டி அந்த இடத்துல நிறைய டிராஃபிக் ஆகிற ஒரு இடம், திரும்பியும் வேறு ஏதாச்சும் ஒரு வண்டி வந்து அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சுன்னா திரும்பி வேற ஒரு பிரச்சனையாக மாறும். ஸோ அதனால் ஓவர் நைட்டில் இந்த ஒரு ரோடை போட்டு முடிச்சிடணும்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க இந்த ரோடை போட்டு முடிச்சுட்டு இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லாபையுமே தூக்கி கீழே விழுந்த அந்த ஸ்லாபையுமே தூக்கி அப்புறப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து இது எல்லாமே ஓவர் நைட்டில் நடந்திருக்கு. 12ஆம் தேதி நைட்டுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சென்னையில் இருக்கிற ராமாபுரத்தில் நடந்த இந்த மெட்ரோ ஸ்லாப் விழுந்ததுக்கான மொத்த இன்ஃபர்மேஷனும். இந்த ஒரு விஷயம் விழுந்ததுக்கு அப்புறமா நிறைய மக்களுக்கு ஒரு பயம் அப்படின்றது வந்தது. ஏன் அப்படின்னாக்கா இப்போ நிறைய இடங்களை நம்ம போகும்போது மெட்ரோ ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம தலைக்கு மேலே நடந்துக்கிட்டு இருந்தால் ஏதாச்சும் ஒரு கல்லுகில் விழுந்துருமோன்னு சொல்லி அந்த ஒரு பயமும் இப்போ நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் இந்த மெட்ரோ வந்தால் சென்னைக்கு ஆல்ரெடி 2 லைன் வந்துருச்சு, இன்னும் இது 2 லைன் வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் சென்னையை கவர் பண்ணிடும் இந்த மெட்ரோ. ஸோ இதனால நிறைய டிராஃபிக்கும் கம்மியாகும், அதே நேரத்தில் நமக்கு நிறைய டைமுமே போக்குவரத்து அந்த டைமுமே சேவ் ஆகும்ன்றது எந்த டவுட்டுமே இல்லை. பட் இது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது தான் மக்களுக்கு இந்த ஒரு பயம் அப்படின்றதுமே வருது. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஹைலி ரிஸ்கியான ஒரு வேலைகள், ஹைலி ரிஸ்கியான இருக்கிற ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ராப்பராக பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பராக பண்ணாதான் இதுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவுமே மாறும். ஸோ அதுதான் என் சைட்லேருந்துமே நான் சொல்லிக்கிறதும். இன்றைக்கி ஒரு விஷயம் இந்த இவ்வளோ பெரிய 40 அடிகள் விழுந்ததுக்கான கண்டிப்பாக ஒரு காரணம் கவனக்குறைவாக ஒன்று மட்டும் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன கவனக்குறைவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்றது தெரியல, இதுக்கப்புறமா தான் தெரியும். பட் இதுக்கப்புறமா ஃபியூச்சரில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. இல்லைனா இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு சம்பவம் திரும்பியும் நடந்ததுன்னா மக்கள் கண்டிப்பாக பயப்பட ஆரம்பிப்பாங்க, அதே போல் குழப்பமும் ஆரம்பிப்பாங்க. இந்த மெட்ரோ வருது நல்லதா கெட்டதா அப்படின்றது ஒரு விவாதத்துக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெட்ரோ இந்த ராமாபுரத்தில் இருந்த மொத்த இன்ஃபர்மேஷன்ஸுமே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.